மத்திய அரசு தமிழக அரசுக்கு எழுதிய லெட்டர், அதாவது மதுரை மெட்ரோ கோயம்புத்தூர் மெட்ரோ பற்றி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை இது திருப்பரங்குன்றத்தில் முருகபெருமான் முன்று உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். மதுரை மெட்ரோவை பொறுத்தவரை மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க, ஐயா நீங்க ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறீங்க, அந்த ப்ரொபோசலை மாநில அரசு நீங்களே அப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க. அந்த ப்ரொபோசல் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க மதுரை மெட்ரோன்னு சொல்வது பிஆர்டிஎஸ் பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது ஒரு பேருந்து தடைபடாத ஒரு பேருந்து, டிராபிக் இல்லாம போகக்கூடிய ஒரு பேருந்து, அதுக்காக மட்டும்தான் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்களோ தவிர மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கவில்லை என்று மத்திய அரசுடைய கடிதத்தில் இருக்கு. மத்திய அரசுடைய கடிதத்தில் 3வது பேரால இது இருக்குங்க. இந்த கடிதத்தை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் எடுத்துக் கொடுக்கின்றோம். இந்த கடிதத்தை பாருங்க. மதுரையில மெட்ரோவுக்காக எந்த முயற்சி எடுக்காம கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டையே தவறாக கொடுத்து அதில் எத்தனை பேர் பயணம் செய்வார்கள் என்பது பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்காகத்தான் வேண்டும் என்று கேட்டுவிட்டு ஒரு முழு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் இருக்கும் பொழுது கோவை விமான நிலையத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து, ஐயா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது பிரதமர் கூட சொன்னது, நாங்கள் மெட்ரோவை எங்கும் நிராகரிக்கவில்லை, மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்கின்றோம், சில குறைகளை நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு திரும்ப கொடுங்க நாம கேட்டிருக்கோம், அது வந்தவுடன் பரிசீலிக்கிறோம் என்று பாரத பிரதமர் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஐயா இதுவரை மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பிய கடிதம், மத்திய அரசு 14 நவம்பர் 2025 கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா தேர்தலில் அரசியல் குளிர்காய வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மத்திய அரசு அனுப்பிய கடிதத்திற்கு இன்னும் கூட பதில் போடாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு புழுகு மூட்டையாக பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே,